பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் இனிய 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் வருடம் அனைவருக்கும் இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். பிவிசி மெட்டா 2022ல் ஆரம்பித்து 2023 டிசம்பரோட எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 521 நாள் முடிஞ்சிடுச்சு. பிவிசி மெட்டா ஆரம்பிக்கப்பட்ட நாள் 28/7/2022 பிவிசி மெட்டாவில் சீடு ஃபண்டிங்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ சீடு ஃபண்டிங் லான்ச் பண்ணி இந்த டிசம்பர் 31ஆம் தேதியோட பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2023 எவ்வளோ நாள் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 521 நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு. 600 நாள் ஆகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 79 நாள் தான் நமக்கு இருக்குது. இந்த ஜனவரியில் ஒரு 31 நாள், பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 29 நாள், மார்ச்சில் 19 நாள். ஸோ மார்ச் 19ஆம் தேதியோட பிவிசி மெட்டாவில் சீடு ஃபண்டிங் லான்ச் பண்ணி 600 நாள் முடியுது. ஏன் இந்த 600 நாளை பற்றி நாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிவிசி மெட்டா லான்ச் பண்ணும்போது, அதாவது 28/7/2022 பிவிசி மெட்டாவில் சீடு ஃபண்டிங் லான்ச் பண்ணாங்க. ஸோ 28/7/2022 யாரெல்லாம் சீடு ஃபண்டிங் பண்ணியிருந்தோமோ, அந்த சீடு ஃபண்டிங்லேருந்து வரக்கூடிய ரிவார்டுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 மார்ச் 19 தான் கடைசி நாள். ஸோ அதுக்கப்புறம் நாம் பிவிசி மெட்டாவில் இனிஷியலாக பண்ண சீடு ஃபண்டிங்கிலேருந்து சீடு ரிவார்டு நமக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா 600 நாள் வரைக்கும் தான் நாம் பண்ண சீடு ஃபண்டிங்லேருந்து நமக்கு சீடு ரிவார்டு, அதாவது ஸ்டாக்கிங் ரிவார்டு நமக்கு கிடைக்கும். 600 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதிலேருந்து நமக்கு ரிவார்டு வராது. நாம் பண்ண ஸ்டாக்கிங்லேருந்து ரிவார்டு நமக்கு 400 நாள் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு 50% ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டோக்கனாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 நாள் அந்த ஃப்ரீ டோக்கன்லேருந்து நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 400 + 200 600 நாள் வரைக்கும் தான் நாம் சீடு ஃபண்டிங்கிலேருந்து ஸ்டாக்கிங் ரிவார்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த சீடு ஃபண்டிங்லேருந்து வரக்கூடிய ஸ்டாக்கிங் ரிவார்டு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நாம் ஸ்டாக்கிங் பண்ணமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 நாள் வரைக்கும் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இந்த 50% ஃப்ரீ டோக்கன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 50% ஃப்ரீ டோக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 50% ஃப்ரீ டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா 600 நாள் வரைக்கும் தான் நமக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டு கிடைக்கும். அந்த 50% ஃப்ரீ டோக்கன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த ஃப்ரீ டோக்கனோட சேர்த்து நமக்கு 600 நாள் ஸ்டாக்கிங் ரிவார்டு டெய்லி ரிசீவ் ஆகிட்ருக்கோம். என்றைக்கு நாம் ஸ்டாக்கிங் பண்ணமோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 600 நாளுக்கு டெய்லி நமக்கு 0.25% ரிவார்டு ரிசீவ் ஆகிட்ருக்கோம். 600 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அது ஸ்டாப் ஆகிரும். 50% ஃப்ரீ டோக்கன் கிடைக்காதவங்க ஸ்டாக்கிங் ரிவார்டு எவ்வளோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 நாளில் முடிஞ்சிடும். 50% ஃப்ரீ டோக்கன் சேர்த்து நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 600 நாள் ஆகும். 50% டோக்கன் இல்லாதவங்களுக்கு 400 நாள் ஆகும். ஸோ இதுதான் 0.25% படி பார்த்தோம் அப்படின்னா நாம் சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ரிவார்டு நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாட்கள். ஸோ அப்போ இன்னும் 79 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சீடு ஃபண்டிங் லான்ச் ஆகும்போது, அதாவது 28/7/2022 சீடு ஃபண்டிங் பண்ணியிருந்தோமோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் 19, 2024 ஸ்டாக்கிங் ரிவார்டு முடிய போகுது. 600 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து நமக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டு கிடைக்காது. எதுக்காக இப்போ நாம் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய வருமானம் நமக்கு பிவிசி மெட்டாவில் இந்த ஸ்டாக்கிங் மூலமாக வரக்கூடிய வருமானம் நமக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா, ஸோ நாம் பிவிசி மெட்டாவை இப்போயே ஸ்டாக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது 600 நாளில் நமக்கு முடிஞ்சிடும். அந்த 600 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி நாம் பிவிசி மெட்டாவை திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு இந்த பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங்லேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு குறையாமல் இருக்கும். ஸோ அதாவது இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கிங் ரிப்போர்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த வேலெட்டில் 833 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. இதில் அந்த 50% பிவிசி மெட்டாவில் நமக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீ டோக்கன் சேராது. அது இல்லாமல் 833 பிவிசி மெட்டா டோக்கன் இதில் ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நான் வியூ பண்ணுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டா ஆரம்பிக்கப்பட்ட நாள் 28 ஜூலை 2022. இந்த 28 ஜூலை 2022 எவ்வளோ ஸ்டாக்கிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2022 ஸ்டாக்கிங் ஆனது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 59 பிவிசி மெட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிவிசி மெட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிவிசி மெட்டா. ஸோ இது எல்லாமே 28ஆம் தேதி வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து வரக்கூடிய ஸ்டாக்கிங் ரிவார்டெலாம் நமக்கு எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய இந்த மார்ச் 19, 2024 இந்த 28 ஜூலை 2022 பண்ணதுலேருந்து ஸ்டாக்கிங் ரிவார்டு வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து கிடைக்காது. ஸோ அப்போ இதில் எவ்வளோ பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் ஆகிருக்குன்னா, இதில் ஒரு 59, இதில் ஒரு 32, அடுத்து ஒரு 32, கிட்டத்தட்ட ஒரு 50, 30, 80, 110, 123 பிவிசி மெட்டா கிட்ட இதில் வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. இந்த 123 பிவிசி மெட்டாவிலேருந்து நமக்கு வந்து இதுக்கப்புறமா இந்த மார்ச் 19, 2024 அப்புறமா ரிவார்டு வராது. 600 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் 32.17 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ரிவார்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 48.25 வரைக்கும் கிடைக்கும். அதாவது 50% ஃப்ரீ டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதோடு சேர்த்து நமக்கு 48.25 பிவிசி மெட்டா கிடைக்கும். இந்த 48 பிவிசி மெட்டாவில் நமக்கு இது வரைக்கும் 41.98 பிவிசி மெட்டா நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது 521 நாளைக்கான பிவிசி மெட்டா நமக்கு கொடுத்துட்டாங்க. மீதி வந்து ஒரு 79 நாளுக்கான பிவிசி மெட்டா மட்டும்தான் நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த 79 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 600 நாள் ஆயிரும். 600 நாளுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஸ்டாக்கிங்லேருந்து ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகாது, கம்ப்ளீட் ஆயிரும், முடிஞ்சிடும் அது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 29 ஜூலை 2022 அடுத்த நாளும் வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. ஸோ இந்த அடுத்த நாளுக்கான ரிவார்டு எப்போ முடியும்னா, ஸோ இது மார்ச் 19 முடியுதுன்னா, இந்த 29ஆம் தேதி ஸ்டாக்கிங் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் 20 முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி என்றைக்கு நாம் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் அன்னையிலேருந்து 600 நாள் வரைக்கும் அந்த ரிவார்டு வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து ரிவார்டு வந்து நமக்கு வராது. 28 ஜூலை 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பியூஎஸ்டிக்கு வந்து 0.93 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ரிவார்டு நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 0.93 கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 50% எக்ஸ்ட்ரா டோக்கன் வந்து நமக்கு இதில் இருந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நாம் 100 பியூஎஸ்டிக்கு மேலே ஸ்டாக்கிங் பண்ணால் மட்டும்தான் 50% பிவிசி மெட்டா டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீ டோக்கனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 50% ஃப்ரீ டோக்கன் வந்து இல்லாத கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 நாளில் ரிவார்டு வந்து முடிஞ்சிடும். என்றைக்கு ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோமோ அன்னையிலேருந்து 400 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா அதிலேருந்து நமக்கு ரிவார்டு வராது. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கிங் ரிவார்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய எதிர்கால வருமானம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக ஸோ எதெல்லாம் முடிய போகுதோ அது எவ்வளோ பிவிசி மெட்டா அப்படிங்கிறத பார்த்து நாம் திரும்ப ஸ்டாக்கிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு பிவிசி மெட்டாவில் இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு குறையாமல் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நாம் பண்ண போகிறோம். ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 30 டிசம்பர் 2023 ஒரு 68 பியூஎஸ்டிக்கு வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. பிவிசி மெட்டாவில் நாம் சீடு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு கையிலேருந்து காசு போட்டோம் நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணலாம். இல்லை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய சீட் ரிவார்டை நாம் திரும்ப வந்து பியூஎஸ்டியாக மாற்றி, அதாவது யூசர் வேலெட்டில் இருக்கிறத பியூஎஸ்டியாக மாற்றி நாம் சீடு ஃபண்டிங் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நாம் பிவிசி மெட்டாவில் சம்பாதித்த வருமானத்திலேருந்து கொஞ்சமாக எடுத்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும். பிவிசி மெட்டாவில் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு நாம் டைரெக்டாக கையிலேருந்து காசு போட்டு பியூஎஸ்டி வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு மூலமாகவே திரும்ப வந்து நாம் அதை பிவிசி மெட்டாவை பியூஎஸ்டியாக மாற்றி நாம் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நாம் ப்ரீ பிளானிங் முன்னாடியே வந்து நாம் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அதாவது யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக மாற்றி சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் சீடு வேல்யூ நாம் வந்து பேர்ல்வின்லேருந்து டிபியை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா 0.125% நமக்கு சீடு வேல்யூவாக நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். அந்த சீடு வேல்யூ மூலமாகவும் நாம் பிவிசி மெட்டாவில் சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லைவாக வந்து சீடு ஃபண்டிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கிங் ரிவார்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 பிவிசி மெட்டா இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அது யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதை இப்போ நான் ரெடி பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய 4 பிவிசி மெட்டா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த யூசர் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 57 பிவிசி மெட்டா இருக்குது. அது எவ்வளோ பியூஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182.5 பியூஎஸ்டி இருக்குது. ஸோ இந்த பியூஎஸ்டியை நாம் எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நாம் சீடு ஃபண்டிங் யூசர் வேலெட்டுக்கு பியூஎஸ்டியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய மொத்த பிவிசி மெட்டா, இந்த யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிவிசி மெட்டாவையும் நான் வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆகும். அதை அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் வேலெட்டு பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. இந்த பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நாம் சீடு ஃபண்டிங் யூசர் வேலெட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பியூஎஸ்டியாக ரிசீவ் ஆகிருக்கும். நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிவிசி மெட்டா பியூஎஸ்டியாக நமக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ சீடு ஃபண்டிங் யூசர் வேலெட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 182 பியூஎஸ்டி நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண 57 பிவிசி இங்கே யூசர் வேலெட்டில் பியூஎஸ்டியாக நமக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதை வந்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டார்ட் சீட் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீட் சீட் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் ஆதாரான்னு கேட்கும். செல்ஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பியூஎஸ்டி அப்படின்றதில் நான் இதில் இருக்கக்கூடிய மொத்த பியூஎஸ்டியை வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ 182 அப்படிங்கிறது நமக்கு இங்கே காட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்ட் சீட் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கால் ஆகும். அதை அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 182 பியூஎஸ்டியை வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது சீடு ஃபண்டிங் ஆயிருக்கா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டேக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து 833 இருந்தது. இப்போ 890 ஆகிருக்குது. இதை வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாம் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 2024 முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ 182 பியூஎஸ்டிக்கு 56.85 பிவிசி மெட்டா வந்து ஸ்டேக்கிங் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து 50% ரிவார்டு வந்து நம்ம கொடுப்பாங்க. டோட்டலாக ஒரு 85 பிவிசி மெட்டா நான் வந்து இப்போ இந்த நியூ இயருக்கு ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீடு வேல்யூலேருந்து ஒரு 100 சீடு வேல்யூவை நான் வந்து ரெடீம் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ண போகிறேன். அதையும் நம்ம பார்த்துடலாம். டோக்கன் ஃபார்மிங்கில் போயிட்டு சீடு வேல்யூ வந்து நாம் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ டோக்கன் ஃபார்மிங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரிவார்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு சீடு வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 153 பியூஎஸ்டிக்கான சீடு வேல்யூ இருக்குது. இதையும் வந்து நான் ரெடீம் பண்ணுறேன். இதுவும் நமக்கு பிவிசி மெட்டாவாக ஸ்டேக்கிங் ஆகும். ஸோ இந்த ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து 24 மணி நேரத்துக்கு நாம் 100 பண்ணிக்கலாம். மினிமம் 50லேருந்து 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து ஒரு 100 சீடு வேல்யூவை நான் பிவிசி மெட்டாவுக்கு ஸ்டேக்கிங் பண்ண போகிறேன். சப்மிட் பண்ண உடனே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆகும். அதை அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து 100 சீடு வேல்யூவை நான் வந்து பிவிசி மெட்டாவுக்கு ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். சீட் ஃபண்டிங்கில் போயிட்டு சீட் ஃபண்டிங் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேக்கிங்கில் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 919 பிவிசி மெட்டா டோட்டலாக வந்து ஸ்டேக்கிங்கில் காட்டுது. ஸோ இப்போ நாம் 100 சீடு வேல்யூ வந்து ரெடீம் பண்ணோம். ஸோ அது வந்து கரெக்டாக ஸ்டேக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீடு வேல்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 ஜனவரி 2024 100 சீடு வேல்யூ வந்து ஸ்டேக்கிங் ஆகிருக்கு. அதுக்கு 29.68 பிவிசி மெட்டா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சீடு வேல்யூ மூலமாகவும் யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய
பிவிசி மெட்டா மூலமாகவும் நாம் வந்து நம்மளுடைய சீடு ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 79 நாளில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு வந்து முடிய போகுது. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய வருமானம் வந்து குறையாம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த புது வருடத்தில் இந்த 1ஆம் தேதியில் சீடு ஃபண்டிங்கில் ஒரு என்ட்ரியை வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2024ஆம் வருடம் பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வருமானத்தை பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை வந்து நாம் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.